இன்றைக்கி மார்னிங் வந்து மாப்பிள சம்பா ரைஸில் புட்டு பண்ணியாச்சு. இந்த மாப்பிள சம்பா அரிசி புட்டு வந்து கடையில் வாங்கல, வீட்டில் பண்ணது தான். அந்த அரிசி வந்து ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு, அப்புறம் வந்து வீட்டிலேயே ஒரு இதில் நிழல்ல காய வச்சு மிக்சியில் அரைச்சி துணி போட்டு அதில் ஆவி கட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். இது 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். லைட்டாக உப்பு போட்டு தண்ணி போட்டு தெளிச்சுட்டு இதே போல் ஒரு பிளேட் வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சு ஆவி கட்டிடணும். ஒரு 1/4 ஹவர் ஆவி கட்டுற மாதிரி இருக்கும். ஆவி கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நாட்டு சர்க்கரை, தேங்காய் அதெல்லாம் போட்டு கலந்துக்கலாம். பக்கத்தில் வந்து கடலைக்கறி தான் செஞ்சிட்ருக்கேன். அது புட்டுக்குன்ட்டு செய்யலை, இட்லிக்காக செஞ்சது. நாங்கள் புட்டு கூட கடலைக்கறி சாப்பிட்ற பழக்கம்லாம் இல்லை. இன்றைக்கி 2ம் ஒன்றா செய்கிற மாதிரி அமைஞ்சிடுச்சு. சரி அது ஒன்றா செய்யலாம்னு சொல்லிவிட்டு. ஆனால் நான் சர்க்கரை போட்டு சாப்பிட்டா தான் எங்களுக்கு பிடிக்கும். நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன். இந்த புட்டு மாவு வந்து எப்பயுமே வந்து கடையில் வாங்குகிற பழக்கமே கிடையாது. இது ஈஸியாக செஞ்சுடலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது மாப்பிள சம்பா. அதனால் அடிக்கடி இது வீட்டில் எப்படியாவது செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லது. இட்லியும் பார்த்தீங்கன்னா மாப்பிள சம்பாவும் இட்லி அரிசியும் கலந்து செஞ்சது தான்.